ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோலார் பேனல். இந்த சோலார் பேனல்லாம் ஒரு சில வீடுகளில் ரூஃபில் கூரையிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சோலார் பேனல் என்ன பண்ணுது அப்படின்னா, சூரிய ஆற்றலை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை மாற்றி கொடுக்குது. ஸோ இந்த சோலார் பேனலுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல நமக்கு வேண்டுங்கிறது சோலார் பேனல். இதுதான் வந்து சூரிய ஆற்றலை கரண்ட்டாக மாற்றுது. ரெண்டாவது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். இதுதான் வந்து வரக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி பேட்ரிக்கு அனுப்புது. அடுத்து பேட்ரி, ஸோ கரண்ட்டை சேமிக்கிறதுக்கு பேட்ரி. அடுத்து இன்வெர்ட்டர். இதுதான் வந்து சோலார் டிசி கரண்ட்டை, நேரடி கரண்ட்டை வீட்டுக்கு தேவையான ஏசி கரண்ட்டை மாற்றி கொடுக்குது. அடுத்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள். ஸோ நமக்கு என்னென்ன தேவைன்னா சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோலர், இன்வெர்ட்டர், பேட்ரி. ஸோ முதல்ல வந்து சோலார் பேனல். இதுதான் வந்து சூரிய ஆற்றலை டிசி கரண்ட், நேரடி கரண்ட்டாக மாற்றுது. ஸோ இது வந்து சோலார் பேனல் வந்து எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, சார்ஜ் கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எது மூலமாக சார்ஜ் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, MC4 கனெக்டர் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அமேசானில் கிடைக்கும், 199 ரூபா. இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, வரக்கூடிய கரண்ட்டையும் வோல்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணி பேட்ரிக்கு அனுப்புது. ஸோ சோலார் சார்ஜ் ரெகுலேட்டரோட அப்புறமா என்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னா பேட்ரி. ஸோ இந்த பேட்டரியில் தான் வந்து கிடைக்கக்கூடிய கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது இன்வெர்ட்டர். ஸோ இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணுதுன்னா, டிசி கரண்ட்டை வந்து ஏசி கரண்ட்டை பயன்படுத்த முடியாது. ஸோ வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாம் ஏசி கரண்ட்டில் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றுது. இப்போ வந்து சோலார் பேனலை டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம சோலார் பேனல் டிசைன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் 10 வாட்ஸில் ஒரு பல்பு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோம். அடுத்து 50 வாட்ஸுக்கு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து 80 வாட்ஸுக்கு ஒரு டிவி யூஸ் பண்ணுறோன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே எவ்வளோ வாட்ஸ், எவ்வளோ பவர்னால் 140 வாட்ஸு பவர். சரி, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும் ஓடுது அப்படின்னா எவ்வளோனா 560 வாட்ஸ் பெர் ஹவர். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 560 வாட்ஸு கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சோலார் பேனலை செலக்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ சோலார் பேனல்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பவர் வேணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 560 வாட்ஸ் பெர் ஹவர் நமக்கு தேவை. இந்தியா போன்ற நாடுகளில் 3.5 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் 560 3 டிவைட் பண்ணால் 140 வாட்ஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து சோலார் பேனல்லேருந்து 140 வாட்ஸு கண்டிப்பாக தேவை. ஸோ சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பவர் 140 வாட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் வந்து 75 வாட்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 75 வாட்ஸில் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம 2 பேனலை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து தேவையான பவர் கிடச்சிரும். நான் இன்வெர்ட்ரு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ சோலார் பேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய மொத்த பவர் வந்து 140 வாட்ஸ் ஹவர். ஸோ அதை விட கூட உள்ள இன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை விட கூடனா 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் தான் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ரைட். அடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இதோட வேலை ஏற்கனவே சொல்லிட்டேன். சோலார் பேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜையும் கரண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி பேட்டரிக்கு அனுப்போம். சோலார் பேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய பவர் 140 வாட்ஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும். சிஸ்டத்தோட வோல்டேஜ் 12 வோல்டேஜு. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கரண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 11.6 ஆம்பியர் கரண்ட்டு. சோலார் சார்ஜருடைய ஃபேக்டர் வந்து 1.3, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 ஆம்ப்ஸ். ஸோ இந்த அளவுள்ள சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து சோலார் பேனல் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு குறைஞ்சபட்சம் 1 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு வந்து 20,000 வரையும் சலுகை தராங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு பேர். சோலார் பேனல் போட விரும்புகிறவங்க அந்த லிங்க்கை மூலமாக அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.